என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. எனக்கு ஒரு ஸ்நேகிதி மெண்டல் மாதிரி. ஹே, அது தென்றல் மாதிரி இல்ல? நீ எங்கடி தென்றல் மாதிரி இருக்க? மெண்டல் மாதிரி தானே இருக்க. ஒய்யால நீ என் கையால தான்டா மறா போற. ஹாத்தி சாக்லேட் கவி. ஏங்க இன்னைக்கு நைட் நான் என்ன டின்னர் செய்ய போகணும் தெரியுமா? என்ன இட்லி தோசை உப்புமா இதில் ஏதாவது ஒன்று தானே செய்வேன். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு புது டிஷ் ஒன்று செய்யலான்னு யோசிச்சிருக்கேன். நீ தான் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கல, புதுசாக எதுவும் செய்ய மாட்டேன் புதுசாக எதுவும் செய்ய மாட்டேன்னு. 4-5 நாளாக யூடியூப்லேயே பார்த்துட்ருக்கேன் அந்த டிஷ்ஷை. அதை விட புதுசாக நான் செய்ய போகிறேன். அப்படியா? இப்போ நான் செய்கிற டிஷ்ஷை மட்டும் வீடியோ எடுத்து போட்டோன்னு வச்சுக்கேன், எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி என்ன நீ செய்ய போகிற? அதுவா, முட்டை பரோட்டா. சரி சரி சரி. செய்யவா? அது செய்யறதுக்கான பொருள் எதுவுமே வீட்டில் இல்லையே, போய் வாங்கிட்டு வா சீக்கிரமா. என்ன தேவை? மைதா மாவா? நான் போய் வாங்கிட்டு வரேன். மாவுலாம் இல்லைங்க, பரோட்டா வாங்கிக்க, அது கூட சால்னா கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்க, அப்படியே கொஞ்சம் முட்டை பொடி மாசம் சேர்த்து வாங்கிக்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இது 3ஐயும் நான் வாங்கிட்டு வந்தா நீ என்ன செய்வ? 3ஐயும் வானலில் போட்டு கிண்டுனா முட்டை பரோட்டா ரெடி. எப்படி ஐடியா? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. 2000 ரூபா இருந்தா குடுறி, ரொம்ப டைட்டா இருக்கு. சேலரி வந்தானே கொடுத்துட்றேன். இந்தாங்க ஒரு நிமிஷம். லாஸ்ட் வீக் காய் வாங்கினேன், ஒரு 500 ரூபா ஆச்சு. காசு வந்ததுன்னு தரேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு நிமிஷம். தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிக்க சொன்னீங்க, 1000 ரூபாய் ஆச்சு. அதுக்கு மேட்சா செப்பலும் வாங்கினேன், 500 ரூபா ஆச்சு. இப்போ வாங்குனீங்கல்ல 2000 ரூபாய், சேலரி வந்தது திரும்ப கொடுத்துருங்க. என்னப்பா இன்னைக்கு கூட சாம்பார் தானா? ஐயோ, எகத்தால பேச்சு பேசி உனக்கு அது கூட இல்லாம போச்சு. இன்னில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நம்ம 2 பேருக்குள்ள என்ன சீக்ரெட்ஸும் கிடையாது. ஓகே ஓகே. சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன தவிர வேற யாராச்சும் பொண்ணுங்களை பிடிக்குமா? தீப், உன்னை தவிர வேற யாரையுமே பிடிக்காது. தீப் இவ்வளவு அழகா இருக்க. சும்மா நான் இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், நீ போய் சொல்ற. கரெக்டா? சரி, இப்ப விடு, நான் சொல்றேன் கேளு. எனக்கு உன்னை விட இன்னும் 3 பேரை ரொம்ப பிடிக்கும். ஆமா தீப், நீ இவ்வளவு ஓப்பனா இருக்கிறதுனால நானும் சொல்லிடுறேன். தீப், எனக்கு உன்னை தவிர இன்னும் 3 பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். தீப், அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணு. இந்த பேப்பர்ல நீ உனக்கு பிடிச்ச பொண்ணுங்க பேர் எல்லாம் எழுது. இந்த பேப்பர்ல எனக்கு பிடிச்ச பசங்க பேரை எழுதுறேன். ஓகே சூப்பர். ஓகே, படி படி. லேடிஸ் ஃபர்ஸ்ட். எங்க அப்பாவோட மருமகன், என் பிள்ளையோட அப்பன், எங்க அண்ணாவோட மச்சான். வேணாம் தீப், பரவாயில்ல. ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு பிரீத்தி, உன் ஃப்ரெண்ட் பிரியா, உன் கசின் சிஸ்டர் ஐஸ்வர்யா.